அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஒரு அமாவாசை இரவு, இருட்டு, தெருவிளக்குகளும் எரியவில்லை. தெருவிலே ஒருவர் நடந்து சென்றால் கூட தெரிவு கிடையாது. அந்த அளவுக்கு இருட்டு. அந்த நேரத்திலே தெருவிலே செல்லக்கூடிய இரண்டு நபர்கள் ஒருவரோடு ஒருவர் தெரியாமல் மோதிக்கொள்கிறார்கள். மோதிக்கொண்ட மறுகணத்திலே தெரிந்து கொள்கிறார்கள். ஒருவர் மற்றொருவரை துல்லியமாக தெரிந்து கொள்கிறார். அவர்கள் இருவருமே திருடர்கள். எப்படி கனப்பொழுதிலே மோதிக்கொண்ட மாத்திரத்திலேயே ஒருவர் ஒருவரை திருடர் என கண்டுபிடித்து விடுகிறார். இதே போன்று உண்மையாகவே ஞான தேடுதலோடு, உண்மையாகவே ஏக்கத்தோடு இந்த பிறவியிலேயே அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு இருப்பவர்கள் ஞானியை சரியான முறையிலே புரிந்து கொள்வார்கள். ஞானத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்வார்கள். அதுவும் இந்த பிறவியிலேயே புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டதுதான். அதற்கு பிறகு எந்த நேரத்திலேயுமே அவர்களுக்கு சந்தேகமே ஏற்படாது. அவர்களுக்கு வந்த வேலையே முடிந்து விட்டது. ஒருவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. அவர் ஸ்ரீ பகவத் ஐயாவின் புரிதலை புரிந்து கொள்கிறார். என்னவென்றால், நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது, அதை மாற்றி அமைக்க முடியாது, சீரமைக்க முடியாது. அதை அப்படியே விட்டுவிட்டால் தானாகவே சரியாகிவிடும். அந்த உணர்வுகளை பயன்படுத்தி புறத்திலே செயலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அப்படியே விட்டுவிடலாம் என்று புரிந்து கொண்டார்கள் என்றால் தங்களுடைய மனதை நன்றாக வைத்துக் கொள்வார்கள். தங்களுடைய குடும்பத்தை நன்றாக நடத்துவார்கள். அவர்களை மட்டும் பார்த்து கொள்வார்கள். ஆனால் இந்த ஞான தேடுதலோடு இருப்பவர்கள் 100 பேருக்கு, 500 பேருக்கு, 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு, கோடிக்கணக்கான நபர்களுடைய அந்த மனக்கவலையை, அந்த பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறத மனதை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுங்களுக்கு உதவி செய்து அவர்கள் மன துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இயல்பாக ஏற்பட்டுவிடும். இதுதான் சாதாரண மனிதனுக்கும் ஞானம் புரிந்தவர்களுக்கும், அதாவது ஞான தேடுதல் இருக்கிறவங்க புரிந்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்.